அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. இந்த ஊழியத்தில் இந்த ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக பிரயாணித்துட்டு இருக்கிறேன். 1999 ஆரம்பித்தோம். அந்த கால சூழ்நிலையில் தான் எனக்கு ஜாந்தரையினுடைய உறவு நட்பும் கிடைத்தது. அவரோடு என்னோடு சேர்ந்து பிரயாணித்தார். அதன் விளைவாக இத்தனை விருட்சங்களையும் நட்டி கனிகளையும் பார்க்க கருவி தந்தார். ஆனால் இதுவரை நம்ம அச்சீவ் பண்ணினது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது இந்த தரிசனத்தில் நிலைத்திருக்கும் போது என்ன நடக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே நான் என் இருதயத்தில் என்னெல்லாம் உந்தப்படுகிறோன்னோ அதெல்லாம் சொல்லுவேன். அது ஒரு ஆர்டர்லெல்லாம் இருக்காது, கருத்தை மாத்திரம் பிடிச்சிக்குவோம். சில நேரத்தில் ஒரு குவிஸ் மாதிரியும் கொண்டு போவேன், கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுங்க. சரியா? ஆரிக்கராஜ் அண்ணன் தொடங்கும்போது ஒரு வசனம் சொன்னார். என்ன சொன்னார் சொல்லுங்க? 2 நாளாகமும் 7:16. அது யாரால் சொல்லப்பட்ட வசனம்? அதாவது சாலமோனுக்கு தேவாலயத்தை கட்டுக்கிற தரிசனத்தை கொடுத்தது அந்த நாட்களில் ஒரு 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 அது ஒரு பிரதான நோக்கத்துக்காக கட்டப்பட்டுச்சு. ஒன்று, ஜனங்கள் கூடுறதுக்கு ஒரு நிரந்தர ஸ்தலம் வேணும். 2, பலி செலுத்துறதுக்கு ஒரு ஏற்ற இடம் வேணும். ஆனால் அதில் இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். சாலமோன் எதுக்காக பிரசித்தி பெற்றவர்? ஞானத்துக்கு. சரியா? இந்த ஞானம் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி கொடுத்தாரா பிந்தி கொடுத்தாரா? எத்தனை பேர் முன்னாடிங்கிறீங்க, எத்தனை பேர் பிந்திங்கிறீங்க? சரி, இப்போ அந்த ஞானத்தை வச்சு அவர் ஒரு காரியத்தை ஒரு தரிசனத்தை பற்றி இப்போ அண்ணன் ஆரிக்கராஜ் அண்ணன் பேசினார். இப்போ அங்கே ஒரு தரிசனம் என்ன கொடுக்குறாங்க தெரியுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதமான பாவங்கள் செய்ய, தரிசனத்தை விட்டு விலகி போக, எல்லா விதமான அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. நம்ம கொஞ்சம் தான் வாசித்தோம். அந்த 13ங்கிறதுல ரொம்ப சின்ன கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் ஃபுல்லாக, அந்த முந்தின அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல சூழல்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. பல விதமான பாவங்கள், பல விதமான வழி மாறி போகிற கருத்துக்கள், காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இப்படியெல்லாம் செஞ்சு இவங்க பூமியின் பல இடங்களில் கிடக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் அந்த பிரச்சனையை அவங்க உணர்ந்து இந்த தேவாலயம் இருக்கிற இடத்த பார்த்து ஜெபிக்கும்போது அங்கே தான் 14 வருது. சரியா? அதாவது இவன் பாவம் செஞ்சுட்டு அங்கே ஆலயத்துக்கு தான் வரணுங்கிறது கிடையாது. இவன் எங்கே வேணாலும் இருப்பான். ஆனால் அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இன்னைக்கு அது யார் சரியாக ஃபாலோ பண்ணுறா தெரியுமா? அவங்களுக்கு ஒரு காம்பஸ் ஒன்று இருக்குது. என்ன காம்பஸ் அது தெரியுமா? கிப்லா காம்பஸ்ம்பாங்க. இந்த கிப்லா காம்பஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அந்த காம்பஸ் தரதானே மெக்கா எந்த திசையில் இருக்குங்கிறது தெரியும். அவன் தொழுகை செய்கிறது அந்த திசையை பார்த்து நம்ம செய்ய வேண்டியது அவன் செய்கிறான். ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி சொல்லலை. அவர் எல்லா பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்து இங்கேயே கொண்டு வந்து வச்சுட்டார். ஆச்சா, அதனால் நம்ம மேலே பார்த்தா போதும். ஆமென்.
அப்போது தரிசனம் எங்கே புறப்பட்டுச்சு? அப்போவே ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதுக்கு அதை ஏற்படுத்தினார். ஆமென். சரி, இந்த ஊழியத்தில் பிரயாணித்த நாட்களில் பல சாப்டர்கள் தோன்றுவதும் பல சாப்டர்கள் மூடுவதையும் நான் பார்த்துருக்கேன். உண்மையிலேயே எந்தெந்த சாப்டர்கள்லாம் அட்லீஸ்ட் தரிசனத்தை ஒட்டி இருந்தாங்களோ அவங்க கூட காப்பாற்றப்பட்டாங்க. யாரெல்லாம் தரிசனத்தை விட்டு விலகினாங்களோ, எங்கே சுயம் வந்ததோ, எங்கே நம்ம இவ்வளோ கூட்டம் கூடுறோமே, இத்தனை ஜனங்கள் வராங்களே, இதை நம்ம இன்னும் பெட்டராக பயன்படுத்தலாம், இது மேனேஜ்மெண்ட்டு ட்ரைனிங்கு கூட நம்ம பயன்படுத்தலாம், இல்லை பல வேறு உலக நோக்கங்களுக்காக செயல்படுத்தலான்ட்டு நினச்சி செயல்படுத்தினவங்கெல்லாம் செயல்படுத்தின சாப்டர்கள்லாம் விழுந்து போச்சு. அப்போது தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் மையம். இந்த ஊழியத்துக்கு ஹால்மார்க்கே அதுதான். அதில் நிலைத்திருக்கும் வரை கர்த்தர் நம்மளோடு இருந்து இதை நடத்தும்படி செய்வார். இப்போது ஜோஜோ வந்து தரிசனத்தை பார்த்து அறிமுகப்படுத்தினப்போ ஒரு வசனம் சொன்னார். என்னது? அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? குவிஸ் டைம். அது எங்கே வருது? நீதிமொழிகள் 29. வேதத்தில் அதிகமாக தரிசனத்துக்கு இன்னொரு வசனம் சொல்லுவாங்க. அது எது? இல்லை. சரி, அதுவும் எடுத்துக்கலாம். இன்னொரு வசனம் இல்லை. ஆபக்குக்கு 2:2. அதாவது நம்மளோட தரிசனம் எவ்வளவு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் ஓடி போயிட்டுருக்கும்போது இப்படியே பார்த்தானா அந்த தரிசனம் ஒரே ஐ ஷாட்டில் அவனுக்கு கேப்சர் பண்ணும். உட்காந்து நின்று வாசிக்கிறது இல்லை, ஓட இப்படி பார்த்தானா உடனே. அந்த அளவுக்கு தரிசனம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு ஏதுவாக நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் முக்கியம். எத்தனையோ நம்மளை நடத்தின ஸ்தாபனங்கள் கூட தரிசனத்தை விட்டு விலகணும். சரியா? இப்போ அந்த தரிசனம் விரிவடைகிறது புத்தகத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, அதில் டெமாஸ் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற ஒரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்தினுடைய பலனை வச்சு நம்ம கட்டடம் கட்டுறதும் பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுறதும் இல்லை பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸுகளை கட்டுறதுக்கு பயன்படுத்த வேண்டாம். மாறாக ஆவியானவருடைய பலத்த கிரியைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ முற்றிலும் இந்த ஊழியமானது ஆவியானவரை சார்ந்தே இருக்கணும். நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. அதுக்காக மிஷன் ஒன்று வச்சுருக்கோம். நம்ம எதுக்காக கூடுறோம் அப்படிங்கிறத நம்ம வைத்திருக்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, சாதாரண மனிதர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை நிகழ்த்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அப்போது இந்த ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஓரல் ராபர்ட்ஸை கூப்பிட்றாரு. டெமாஸ் சக்கரின் யாரை கூப்பிட்றாரு? ஓரல் ராபர்ட்ஸ். அது ஷேர் பண்ணும்போது அவர் இதுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்கிறார். அது ஏன் ஃபுல் காஸ்பல்? பூரண சுவிசேஷங்கிறது என்ன? அப்போ என்ன சொல்கிறேன், நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறத
மேற்கொள்ளுவோம், கை கொள்ளுவோம். அற்புத அடையாளங்கள், ஞானஸ்தானம் எல்லாம் நம்ம சுவிசேஷத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த ஸ்தாபனத்தை கொண்டு நிறைவேற்றப்படும். ஆனால் இந்த ஸ்தாபனம் ஒரு ஆலயம் அல்ல, இது தேவ சபை அல்ல. எப்படி இருக்கு? அப்போது ஃபுல் காஸ்பல் இதனால் இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெமாஸ்னுடைய நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 100 தேசங்களுக்கு மேலே இது பரவுச்சு. அந்நிய பாஷைக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் அந்த நாட்களில் தொடர்பே கிடையாது. நான் ஒரு கத்தோலிக்க பின்னணியிலேருந்து வந்தேன். நான் ரசிக்கப்படுற முன்னாடி வரைக்கும் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வாஸ் அன் இட்டுன்னா என்ன? ஹீக்கு இட்டுக்கு வித்தியாசம் தெரியுமா? என்ன? இதுக்கு ஜீவனே இல்லை. ஹோலி ஸ்பிரிட் வாஸ் நாட் அ பர்சன் ஃபார் மீ, இட் வாஸ் அ திங் ஃபார் மீ. விளங்குச்சா? அந்த நாட்களில் இந்த ஊழியத்தை கொண்டு பல லட்சம் கத்தோலிக்கர்கள் அந்நிய பாஷை பேசினாங்க. அப்படியானா ஆவியானவர்னால் நிரப்பப்பட்டாங்க. ஆவியின் கிரிகள் ஆங்கு மூலம் கிரியை செஞ்சது. சபையினால் முடியாத காரியம் இந்த ஸ்தாபனத்தின் மூலம் ஆவியானவர் நிறைவேற்றினார். என்னன்னா அந்த காலம் போயிடுச்சு. அநேகர் தரிசனத்தை விட்டு விலகினதுனால அந்த இது இன்னும் மீண்டும் ஒரு எழுப்புதல் தேவைங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம வருஷம் எதுக்கு இந்த கூட்டம் கூடுறோம் அப்படின்னா, நம்மளே தூங்கிட்டு இருக்கிறோம் எழுப்பிக் கொள்வது, மீண்டும் நம்மளை தரிசனத்தின் பாதையில் கொண்டு வந்து ஓட வைப்பதற்கு. அப்போது தரிசனம் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு சாப்டரில் இருக்கிற தலைமைத்துவமும் முற்றிலும் தேவ ஆவியானவரை சார்ந்தே செயல்படணுங்கிறது தான் அந்த தரிசனம் விரிவடைகிறதில்ல. மீண்டும் டெமாஸ் சக்கரியன் வலியுறுத்துகிறேன். நான் டெமாஸ் சக்கரனை பார்க்குற பாக்கியம் எனக்கு இருக்குல்ல, ஆனால் அவருடைய 2 மகன்களை பார்க்க முடிஞ்சது. ரிச்சர்ட் சக்காரியனையும் ஸ்டீவ் சக்காரியனையும் நான் சந்திச்சிருக்கிறேன். அதில் ஒரு மகன் முற்றிலும் தரிசனத்தை விட்டு விலகினதுனால தான் ஊழியத்தில் பெரிய குழப்பமே வந்தது அந்த நாட்களில். நமக்கு அது எந்த விதத்தில் நம்மளுக்கு அது பாதிக்கலை, ஆனால் உலக அளவில் அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கினது. அதன் நிமித்தம்தான் அந்த புத்தகத்தை வந்து மீண்டும் எல்லாரும் படித்து, இந்த புத்தகத்தினால தான் இந்த ஊழியம் மீண்டும் இணைக்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டு இன்றைக்கி நம்ம இன்னும் செயல்படுகிறோம். இன்னும் உலகத்தில் பல தேசங்களில் இந்த ஊழியம் சிறந்து செயல்பட்டு வருகிறது. அப்படின்னா அதெல்லாம் தரிசனத்தில் நிலைத்திருத்ததுனால தான் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் சொல்லக்கூடும். இதில் இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் சபை விழுந்து போகிறதுக்கு காரணம் வந்து நம்ம நடத்துகிற விதம். நம்ம ரட்சிக்கப்படாத யாராக இருந்தாலும் சரி, அதை கர்த்தரை அறியாதவர்களுக்கு கர்த்தரை அறிந்தவர்கள் செய்கிற ஒரு ஊழியம். இயேசுவை நாம் ஒரு நல்ல ஒரு இயல்பான சூழ்நிலையில் அறிமுகப்படுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழியம். நம்ம செய்கிறது உண்மைங்கிறது உறுதிப்படுத்துவதற்கு அதிசய அற்புத அடையாளங்களை கொண்டு கர்த்தர் அதை உறுதி செய்து வருகிறார். இது சத்தியம். ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம எத்தனையோ அற்புதங்களை பார்க்குறோம். அப்போ இந்த மீட்டிங் நடத்துகிறவங்களுக்கு வந்து அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் அவசியம். அது எம்சியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மளே நம்ம மனுஷியத்தில் ஒரு அஜெண்டாவை போட்டுக்கிறோம். அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு அநேக பிரயாசப்படுகிறோம். அநேக நேரங்கள் அந்த அஜெண்டா ஆவியானவருடைய அஜெண்டாவாக அமைவது இல்லை. அதனால தான் டெமாஸ் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, அவருடைய பலத்த கிரியைகளுக்கு நம்ம வழி கொடுப்பது மட்டும் அல்லாமல்
ஒவ்வொரு சாப்டருமே ஒரு வித்தியாசமானது, யூனிக்கானது. அதனால் ஒரு சாப்டர் மாதிரி இன்னொரு சாப்டர் இருக்காது, செயல்படாது. அதாவது நேரத்தோடு தொடங்கிறது முடிக்கிறது இதெல்லாம் அவசியம். சாட்சிகளை கொண்டு ஜனங்களை தொடங்குங்கிறது தான் நம்மளுடைய மைய கருத்து. அது ப்ரெசன்ட் பண்ணுற பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சில அனுபவங்கள் ஷேர் பண்ணுவோம், தப்பாக எடுத்துக்காதீங்க. அது கருத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோங்க. நம்ம சாட்சிகள் எப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப, சில சாட்சிகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், ஆனால் அவங்க ப்ரெசன்ட் பண்ணுற விதம் வந்து சரியாக இருக்காது. சில நேரத்தில் அந்த சாட்சிகள் வந்து ஒரு தனிநபரையோ ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு கருவியையோ இல்லை ஏதாவது ஒரு சாதனத்தையோ மேன்மைப்படுத்தக்கூடியதாக கூட அமையலாம். அது வந்து ஜனங்களை தப்பான வழியில் கொண்டு செல்லக்கூடும். இப்போ நாங்கள் திருச்சியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அப்போது 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இடையில ஒவ்வொரு செஷனுக்கு இடையில ஒரு சாட்சியை இது பண்ணோம். அப்போ ஒரு சாட்சி, ஒரு பேர் ஜெயக்குமார்னு நினைக்கிறேன், ஒரு சாட்சி, அவர் எந்த ஊரை சார்ந்தோன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, நல்ல சாட்சி கொடுத்தார். அப்போ அவர் சொன்ன ஒரு கருத்து, அவர் வந்து மறைந்த டிஜிஎஸ் ஐயாவுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அப்போ ஒரு தடவை அவர் சொன்னார், ஒரு தடவை நான் டிஜிஎஸ் ஐயாவுக்கு ஊழியம் பண்ண போனேன். ஊழியம்னா அவர் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு நான் கூட போயிருந்தேன். அப்போ போகும்போது அவர் உபயோகித்த கோட்டை எனக்கு அவர் கொடுத்தாரு. அந்த கோட்டை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எனக்குன்னு வச்சுக்க கொடுத்துட்டாரு. நான் போகும்போது அவரோட அபிஷேகம் மேலே வந்துச்சு, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னெல்லாம் சொன்னேன். இப்போ இதில் யார் மகிமை அடைகிறான்? டிஜிஎஸும் கோட்டும் மகிமை அடைஞ்சது. யார் குற்றப்படுத்துறதுக்கு சொல்ல, இது கன்வென்ஷன், இது வந்து கான்ஃபரன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. இவர்கிட்ட நான் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறேன் எல்லாமே ஷார்ட் டெஸ்டிமனிஸ் தான், 10 நிமிஷம் தான் டெஸ்டிமனி டைம். எங்கிட்ட சொன்ன சாட்சி ஒன்று, அங்கே போனதும் இவர் சொன்ன சாட்சி வேறு. இப்போ இவரை கொண்டு நம்ம மீட்டிங்கில் இது பண்ணால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், எப்போ டிஜிஎஸ் ஐயா கூட இல்லை பாலையா கூட இல்லை வேறு ஊழியக்காரோட எப்போ இது பண்ணலாம், அவங்க கோட்டோ சட்டையோ ஏதோ எப்போ கிடைக்கும் விளங்குச்சா? அதாவது நாங்கள் இந்த ஊழியக்காரனையோ இதையோ நான் வந்து கொச்சப்படுதலை தாழ்த்துறேன். பட் நம்ம என்ன சொல்ல வரோம்? ஆவியானவருக்கு அங்கே மகிமை உண்டாகுது இல்லை. அப்போ என்ன சாட்சியை யார் சாட்சி கொடுக்குறா, இது வந்து ரொம்ப அவசியம். சிலவங்க வந்து பேசும்போது விட்டு போட்டு பேசுவாங்க, என்னால் இப்படியாச்சு அப்படியாச்சு, அதனால் என்னை தனியாக சந்திங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களெல்லாம் சொல்லணுன்ட்டு எப்படியோ அவங்களோட ஐக்கியப்பட்டு அவருடைய சுய ஆதாயத்துக்காக இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் உண்டு. அதனால் நம்ம சாட்சியை வந்து சரியாக கேட்காமல் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் மெயின் ஸ்பீக்கர். அதனால் நீங்கள் மெயின் ஸ்பீக்கர்கிட்ட தெளிவாக நம்ம என்ன பேச போகிறோங்கிறத கேட்டுட்டு, எம்சிகிட்டையும் சொல்லலை இவர் தான் பேசுகிறாரு, இதுக்கு மாறாக ஏதாவது பேசினார்னா அவரை நிறுத்துறது கூட எம்சிக்கு நம்ம அதிகாரம் கொடுத்து வைக்கணும். இல்லை அவர் பண்ணின தப்பை சரி செய்யக்கூடிய அந்த திறமையும் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு அந்த எம்சிக்கு இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம பிரயாசப்பட்டு கூடணும் அந்த கூட்டத்தினுடைய விளைவு வேறு விதமாக போகும்படி. அப்போ தரிசனம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுமானால் நாம் இந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருப்போம். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை தான் கூட்டத்தை கொடுக்குறோம். மற்ற தேசங்களில் வந்து வாரம் வாரம் கொடுக்குற தேசங்கள், நம்ம ரோட்டரி மீட்டிங்கெல்லாம் நடக்கிற மாதிரி
வாரம் வாரம் பல இப்போ மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்க அப்படின்னா சாப்டர்களும் நிறையா இருக்குது. அவங்க வந்து வாரம் வாரம் கூடுவாங்க, சின்ன கூட்டங்களாக இருக்கும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன ஒரு ரூம், ஒரு 10-15 பேர் இருக்கிற மாதிரி ஒரு அறை எடுத்துக்குவாங்க. பெரிய பிரம்மாண்டமான விருந்தெல்லாம் இருக்காது, சிம்பிளான மீல்ஸ் இருக்கும். அங்கே அவங்க அதாவது லன்ச் டைமு ஏதோ ஒரு நேரத்தில் கூடி ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அந்த நேரத்தில் ஒரு சாட்சியை பகிர்ந்து அவங்களுக்காக அதாவது நான் சொல்ல வர்றது வந்து ஒரு 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 ஃபார்மலாகவே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கூட்டத்தை நடத்தும் போது ஒரு அஜெண்டா போட்டு இன்றைக்கி பார்த்தோம், ஒரு வரவேற்புரை, அப்புறம் ஒரு அறிவிப்பு, அப்புறம் ஒரு முன்னுரை, ஒரு அறிமுகம், இந்த மாதிரி ப்ரைம் டைமில் கிட்டத்தட்ட பாதி டைமை வந்து தேவையில்லாததுலாம் நம்ம செலவிட்டு நம்ம சூழல் அந்த மாதிரி. சில நேரத்தில் என்னென்னு இது காத்திருப்பு நேரம் மாதிரி கூட்டம் வந்திருக்காது. நம்ம 6:30 மணிக்கு மீட்டிங் போட்டாலும் 6:30 மணிக்கு இங்கே யாரும் ஆச்சாராகத்தினால 7:30 மணி வரை இழுக்கிறதுக்கு நிறையா வேண்டாத இதெல்லாம் நம்ம அதில் சொருகி நேரத்தை வீணடிக்கிறோம். நேரத்தோடு வந்தவங்களை கனப்படுத்துவதில்லை, தாமதமாக வரவனை தூக்கி கனப்படுத்துகிற வகையில் நம்ம செயல்படுகிறோம். நான் கோயம்புத்தூர் சாப்டர் பிரசிடெண்ட்டாக இருந்த சில நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். 7 மணிக்கு மீட்டிங்னா 7 மணிக்கு 5 பேர் இருந்தாலும் மீட்டிங்கும் தொடங்கிடுவோம். 2 தடவை இப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னா லேட்டாக வரவங்களுக்கு 3ஆவது தடவை அவங்களுக்கு தெரியும் நம்ம லேட்டாக வந்தோன்னா மிஸ் பண்ணுவோம், நேரத்தில் வர ஆரம்பித்தான். மந்த்லி மார்னிங் நாங்கள் வந்து அந்த நாட்களில் 2 மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை சாயந்தரம் நடத்துகிற ஒரு மீட்டிங், அது யூஸ்வலாக 2வது ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை 3வது ஞாயிற்றுக்கிழமையோ நடத்துவோம். அதே போல் மாதத்தினுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லாத முதல் நாள் காலையில் வந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கும் இதே மாதிரி கரெக்டாக 7 மணிக்கு மீட்டிங்னா 7 மணிக்கு கரெக்டாக தொடங்கிடுவோம், 8 மணிக்கு முடிஞ்சிடும். 8:30 பிரேக்ஃபாஸ்ட் புஃபே சாப்பிட்டுட்டு எல்லோரும் வேலைக்கு போயிடலாம். அந்த கூட்டத்துக்கும் காலையில் ஈஸியாக ஒரு 25-30 பேர் வருவாங்க. மார்னிங் மீட்டிங் வந்து ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நடத்தணும். பைபிள் ஸ்டடின்னா சாதாரண இதில் எல்லாம் வியாபாரிகள், பிஸ்னஸ், தொழிலதிபர்களாக இருக்கிறதுனால தொழிலை வேதத்தின்படி சிறப்பாக நடத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டடீஸ் அந்த நாட்களில் நடத்தின அந்த நபர் வந்து ஜோஷுவா புத்தகத்திலிருந்து எடுத்தார். சில சமயம் பார்த்தீங்கன்னா சும்மா வெறும் ஒரு 2 வசனத்தை வச்சு அந்த செஷன் முடியும். ஜோஷுவா புத்தகத்தை முடிக்கிற கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு அந்த நாட்களில். ஒவ்வொன்றிலிருந்து அந்த கருத்தை எடுத்து நடத்தும்படி செய்தார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, டயத்துக்கு மீட்டிங் தொடங்க முடியுமா? முடியும். அதை நாங்கள் நிரூபித்து அனுபவிச்சிருக்கோம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போது நம்ம வியாபாரிகளை, நம்மளுடைய தொழிலதிபர்களை எல்லாரையும் இந்த மீட்டிங்கை கொண்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாற்றணும். அதாவது நேரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா, நேரத்தோடு மீட்டிங் துவங்கிறதுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனோட அழகு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அழகு வந்து பங்க்சுவாலிட்டி. நேரத்தோட மீட்டிங் 7 மணினா அவன் 6:55க்கு அங்கே இருக்கணும். அந்த ஒழுக்கங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கறது நம்மளுடைய ஒரு நோக்கமாகவும் நம்ம வைத்திருக்கணும். அப்போது தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸ் நம்மளுக்கு வரணும். நம்மளுடைய நோக்கத்தை விட்டு எந்த ஒரு சூழல்லையும் நம்ம மாறி போகக்கூடாது. இப்போ நம்மளுடைய தேசத்தையும் எடுத்துக்குவோம். பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, கவர்னர் இவங்களுடைய பிரதான ரோல் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. ஆரோக்கியராஜன் என்ன சொல்கிறார்? தே ஆர் த கீப்பர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை விட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய கவர்னன்ஸும் கான்ஸ்டிடியூஷனுக்கு உட்பட்டு நடத்துவதை கண்காணிப்பது தான் அவங்களுடைய பணி. இப்போ அதுக்கு மாறா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா
இல்லை முறைப்படி இல்லாத இது வரைக்கும் இல்லாத ஒரு முறையை புதுசாக ஏற்படுத்தணும்னா அவங்களுக்கு நம்ம எழுதி அவங்களுடைய ஒப்புதல் பெற்று செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு சாப்டர் பிரசிடென்ட்னுடைய நோக்கமும் அதுவாக தான் இருக்கணும். தரிசனத்தை விட்டு நாம் விலகி, வி ஆர் கீப்பர்ஸ் ஆஃப் தி விஷன். அதில் நாம் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்மளை கொண்டு இது என்ன செய்கிறதுக்காக, இது வந்து நம்ம சபையில் தெளிவாக சொல்லியாச்சு. அப்படின்னா இங்கே சபையை நடத்துகிற மாதிரி கூட்டம் நடத்த போகிறதில்லை. ஆனால் நம்ம எதை நிறைவேற்றுறோம் அப்படின்னா அந்த தரிசனம் விரிவடைகிறதுல அது வருது. படித்தவங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு க்ளூ கொடுக்குறேன், அது ஆதி ஆபத்து தழுவியது. அது ஆபிரகாமுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு அழைப்பு வந்தப்போ அது என்ன சொல்லுது? வெளியே விட்டு இது உன்னை பெரிய ஜாதியாக்கி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக்கி இந்த உலகத்தில் பூமியில் உள்ள எல்லா குடிகளும் உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். மீண்டும் யாக்கோபின் இடத்துல சொன்ன கருத்தை டிமாஸ் நினைவுபடுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? யாக்கோபு இடத்துல உன் தாத்தா ஆபிரகாம் இடத்துல சொன்னது போல, உன் தகப்பன் இடத்துல சொன்னது போல, அந்த வசனம் எதில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 28:13-14. மீண்டும் அதில் தான் கொண்டு வந்து முடிக்கிறார். உலகத்தில் எடுத்து படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆமென். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதை கொண்டு செல்ல தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இது வந்து ஒரு சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறது சாட்சியின் அடிப்படையில் சொல்கிறோம். அப்போது நான் திரும்ப அந்த ஓரல் ராபர்ட்ஸுக்கு வரேன். அப்போ ஓரல் ராபர்ட்ஸ் கேட்குறாரு, ஏன் ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் அப்படின்ட்டு. அப்போது ஒன்று பூரண சுவிசேஷம், அதாவது இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த இதையும் நம்ம வந்து விடுறதில்ல. நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேத் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிலீவிங் த பைபிள் இன் இட்ஸ் என்டையரிட்டி, முழு சுவிசேஷத்தை நாம் விசுவாசிப்போம், கை கொள்ளுவோம். ஆச்சா, ஃபுல் காஸ்பல். பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ்மேனை கொண்டு சாட்சி, அதாவது ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு, ஒரு பிளம்பர் இன்னொரு பிளம்பருக்கு, ஒரு கார்பெண்டர் இன்னொரு கார்பெண்டருக்கு. அப்போ இந்த இனத்தோடு சேருங்கிற மாதிரி இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்போது அவன் என்ன நினைப்பான், ஓ நீ தேவ மனுஷன், உங்களுக்கு அது நடக்கும், எனக்கு அது நடக்காது. அப்போது நானும் உங்களை போல ஒரு வியாபாரத்தில் இருக்கிறவங்க வந்து என்னுடைய அனுபவத்தை பகிரும்போது என்ன இது நம்ம ஆளு. அப்போ இவருக்கு நடந்துச்சுன்னா எனக்கும் நடக்கும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு வருது. அப்போ ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள ஈர்க்கிறது வந்து ஈஸி. அப்போது ஃபுல் காஸ்பிள் பிஸ்னஸ் அந்த நாட்களில் மென் தான் வந்து வேறு கீ பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கிறாங்க. அதனால தான் மென்ஸ்ன்னு வந்துச்சு. இன்றைக்கி உலக அளவில் எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. நம்மளுடைய சாப்டர்லேயே எத்தனையோ சகோதரிகளை நாம் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அப்புறம் ஃபெல்லோஷிப்புங்கிறது இந்த ஐக்கிய விருந்து அப்படிங்கிறோம். ஐக்கிய விருந்துங்கிறது என்னங்க? லவ் ஃபெல்லோஷிப், அன்பின் விருந்து. அது இன்னத்த ஜெனரேஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஃபேமிலியவே ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா 5 பேர் 5 மொபைலில் 5 காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவும் டிவைஸும் வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை அது பறித்துருச்சு. இங்கே ஃபெல்லோஷிப்பினுடைய நோக்கம் வந்து என்னென்னா, இன்றைக்கி அநேகருடைய வாஞ்சையும் தேவையும் என்னமா இருக்குன்னா, என்னுடைய பாரத்தை, என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய சவால்களை, என்னுடைய தேவைகளை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இல்லை. இன்னைக்கு அதை நான் ஷேர் பண்ணாலே என்னுடைய ஒரு பெரிய பாரம் மாறினது மாதிரி குறைந்தது மாதிரி இருக்கு. அப்போ இங்கே வந்து ஃபெல்லோஷிப் டைம். நிர்மல் சொல்லுவார், இன்னைக்கு நிர்மல் இன்னும் காண வரேன்னு போட்டிருந்தார்ல, வரல. இப்போ நிர்மல் ஊட்டியில் மீட்டிங் நடத்துகிறார். அவங்க மீட்டிங் தொடங்குறது 7:30, முடியும் போது 9 ஆகும். அது குளிர்காலமாக இருக்கும். நவம்பர் டிசம்பரில் கூட இவங்க 9:30 மணிக்கு மீட்டிங் முடிச்சுட்டு 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க. அவங்களோட உட்காந்து அனுபவப்பட்டவங்க இருக்க அந்த காரியம், இது சாலமன் பெண்ணினாலாம் பலமாக தலையாட்டுறாங்க. அதாவது இங்கே மீட்டிங் டைமை காட்டிலும் அதுக்கப்புறம் அந்த ஃபெல்லோஷிப், அதை யாரையும் கட்டாயப்படுத்தியல்ல, யாரும் துரத்தி விட்டா அதுக்கப்புறம் 2 டீ ஓடும். யாருக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நின்று இன்னும் ஷேர் பண்ணி இன்னும் பல காரியங்களை பற்றி பேசி ஜெபம் பண்ணி சந்தோஷமாக இருந்து சிரித்து, அது அவங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் விடுதலையும் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அப்போ இதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த ஐக்கியம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த நாட்களில் வந்து நிறைய கேம்ப்ஸ் நடத்துவாங்க. பூட் கேம்ப் மாதிரி ட்ரைனிங் பூட் கேம்ப்ஸ் நடத்துறது மட்டும் இல்லாமல் நிறையா கேம்ப்ஸ் வந்து ஃபேமிலிகளாக இந்த பிஎம்எஃப்ஐ மூலம் நடத்துறது ஒரு வழக்கம். எதுக்குன்னா ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக இந்த காரியங்கள் நடத்தி அதன் மூலம் பயன்பெற்றவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கி அது வந்து சமுதாயம், குடும்பம் எல்லாமே மிஸ் பண்ணுது. அப்படியே கேம்பிங் போனாலும் கூட எப்படின்னா, லேடிஸ் எல்லாம் தனியாக உள்ள போகிறாங்க, ஜென்ஸ் எல்லாம் அது குடும்பமாக போகிறது இல்லை. சரி, கேம்ப் ஏதோ ஒரு விதத்தில் உண்டானாலும் சரி, அதுக்கு நாம் அதாவது கேம்புக்காக பிளான் பண்ண வேண்டாம். ஃபெல்லோஷிப், நம்மளுடைய ஃபெல்லோஷிப் மீட்டிங்கில் வந்து மீட்டிங் முடிஞ்சு சாப்பிட்டோமா கிளம்பணுமா அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய சவால்களை பகிர்வதற்கு நாம் ஒரு வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு ஜெபிக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். இதுக்கு வந்து ஒவ்வொரு தலைவரும் ஆயத்தப்படணும். சில நேரத்தில் நம்ம கர்த்தருக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாந்தரையை எடுத்து பயன்படுத்துவோம். எந்த கூட்டம் ப்ரேயரில் ஜாந்தரை அப்படின்ட்டு இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம். நம்ம வந்து மற்றவங்களை உருவாக்குறதுக்கு தான் இங்கே இருக்கிறோம். யூ ஆர் அ லீடர் ஒன்லி வென் யூ ப்ரொடியூஸ் லீடர்ஸ். ஒன்லி வென் யூ ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் யுவர் கைண்ட். உங்களை போல அநேகரை உருவாக்கினாதான் நீங்கள் வந்து சிறந்த லீடர். அது எப்போ வரும்? எப்போ நீங்கள் டெலிகேட் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களோ, எப்போ நீங்கள் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறீங்களோ, அப்போ தான் அதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அப்படி தான் உருவாக்குனார் கர்த்தர். இதுக்குன்னு என்னை இந்த ஊழியத்தில் கொண்டு வந்து சேர்த்தி என்னை அப்படி தான் உருவாக்குனார். என்னால் மேடையில் வந்து பேசலாம் முடியாது. என்னுடைய முதல் அனுபவம் அப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது விசித்திரமாக இருக்கும். இந்த அசோசியேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கிறிஸ்டியன் மேஜிக் ஃபெல்லோஷிப்னு ஒன்று இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், பிளாக் மேஜிக் இல்லை, ட்ரிக்ஸு. ஆச்சா, அதாவது கிறிஸ்டியன் கன்ஜூரர்ஸ் ஃபெல்லோஷிப் அப்படிம்பாங்க.
இப்போ எங்கள் ஊரில் வந்து மெஜிஷியன் அப்பாதோரேன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சீனியர் பர்சன். அப்போ அவர் வந்து இது வந்து அமெரிக்காவிலேருந்து இதுக்கு ஒருத்தர் இது ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து எங்களை எல்லாம் கூட்டி அமைச்சு ஒரு ஃபெலோஷிப்பு தொடங்கி அந்த ஸ்தாபனத்துக்கு நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வருது. என்னை வந்து வைஸ் பிரசிடெண்ட் அண்ணி என்னை வந்து ஏதோ பேசுகிறதுக்கு என்ன சரி நான் வேண்டான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி என்னை அனுப்பிச்சாங்க. பெரிய கூட்டம் உட்காந்துருக்கு. மேலே வந்தது என்னை நாக்கு மேலே போய் ஒட்டிருச்சு. எனக்கு வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல. திக்கி திணறி எனக்கும் இந்த கூட்டத்துக்கு சம்மதம் இல்லாட்டு அவமானத்தோடு இறங்கி வெளியே வந்த நாட்கள் விட்டு. ஆனால் கர்த்தர் பிஎம்எஃப்ஐ தோற்றுவித்து அதுக்கு என்னை ஏற்படுத்தி ஒரு ஆரம்ப நிலையிலிருந்து மட்டும் நடத்துவதற்கும். அப்போ என்ன ஆகும்னா மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவேன், ஆனால் நடத்தி கொடுக்கறதுக்கு அந்த லீடர்ஸை வருவாங்க. எத்தனை நாள் தான் இவன் இப்படி பண்ணுறான்னு என்னை விட்டுட்டாங்க இவங்கள கர்த்தர். ஒரு நாள் இன்னொரு ஊரில் மீட்டிங் நடக்குது, எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு. அப்போ அப்போ இருந்த எனக்கு நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்தவரையும் இன்னொருத்தரையும் அவங்க வந்து திறந்து கொடுக்கணும். அழைப்பு கொடுத்தேன். கூட்டத்துக்கு முந்தின நாள் காலையில் கூப்பிட்டு எங்களால் வர முடியாது, மீட்டிங்கை நீங்களே நடத்திக்கோங்க அப்படின்ட்டு நான் அப்படி ஒரு சூழலில் தள்ளப்பட்டேன். கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். 99 பிஎம்எஃப்ஐ கோயம்புத்தூரில் தொடங்க உதவி செய்தார். ஆனால் ஒரு மாடல் மீட்டிங் வந்து அந்த லான்ச் அந்த தரிசன கூட்டம் நடத்தி அவங்க மாடல் காமிச்சிட்டு இதேமாதிரி நடத்துங்கன்னு போயிட்டாங்க. இப்போது அந்த கூட்டம் வேறு, அதாவது அந்த 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 விஷன் காஸ்டிங் அது தரிசனத்தை பகிர்றது. ஆனால் எப்படி மீட்டிங் நடத்தணுங்கிறது எனக்கு ஒன்றும் அன்றைக்கி சரியாக வெளிப்படலை. இப்போ என்ன அது நான் பெங்களூரில் கூப்பிட்டு கேட்க, அப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர், அவங்ககிட்ட கூப்பிட்டு உங்கள் மீட்டிங் எப்போ நடத்துங்க சொல்லுங்கன்னு 3 மாதமாக கேட்டு கடைசிக்கு ஒரு நாள் இங்கே மீட்டிங் நடத்துது, இந்த ஹோட்டலில் நடக்குது, வாங்க நானும் இதுக்குன்னு பிரயாணப்பட்டு போனேன். அப்போ அங்கே சஜன் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அப்போ பிரசிடெண்ட்டு. 6:30 மீட்டிங்கு, நான் 5:30 அங்கே போயிட்டேன். ஒரு 6 மணிக்கு சஜன் ஜார்ஜ் நைஸாக எங்கிட்ட வர்றாரு, பிரதர் கொஞ்சம் வாங்கிங்க அப்படி. இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி கொடுக்க ஸ்பீக்கர் வரல, நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடு. அதுக்கு மீட்டிங் எப்படி நடத்துறது தெரியாமல் மீட்டிங் நடத்துக்கிறது கற்றுக்கிறதுக்காக போன எல்லாம் vision and anointing are two sides of a coin. என்னைக்கு நம்ம தரிசனத்தில் நிலைத்து செயல்படுமோ அங்கே அபிஷேகம். அபிஷேகம் என்னங்க, அது மாதிரி தெளிவுபடுத்திக்கிறேன். நீங்கள் அபிஷேகத்தை வேற ஒரு டெஃபினேஷன் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் சொல்லுங்க பார்க்கலாம் அபிஷேகத்துக்கு. அனாயிட்டிங்க்கு ஆண்டவர் நம்மளை பக்கத்தில் வந்துட்டீங்க. பிலீவ் இன் த ஹோலி ஸ்பிரிட். ஆமாம், அவருக்காக பயன்படுது. சரி, அதுதான். ஆமென். 2 வேர்ட்ஸில் சொல்லணும்னா டிவைன் எனேபிள்மெண்ட், தெய்வீக செய்திறன். ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல், தெய்வீக ஆற்றல், அதாவது அவர் விருப்பத்தின்படி நிறைவேற்றுவதற்கு. இப்போ ஒரு காரியத்தை நம்ம விருப்பத்தின்படியும் நிறைவேற்றலாம். அனாயிட்டிங் வந்து அவர் திட்டமிட்டதின்படி நிறைவேற்றுவதற்கான. எங்கே விஷன் படி நம்ம போகிறோமோ அங்கே அவருடைய எனேபிள்மெண்ட் இருக்கும், செயல்திறன் வெளிப்படும். எங்கே நம்ம விஷன் படி போகிறோமோ அங்கே நம்ம பலத்தில் தான் அதை நடத்தணும். இதை தான் அந்த தரிசனம் விரிவடைகிறதில்ல
டெமாசக்கரேன் அவருடைய ஆரம்ப அனுபவத்தில் சொல்கிறார். துவங்கின போது வல்லமையாக கிரியை செஞ்சது, அஃபிஷியலாக தொடங்கிட்டார். இந்த ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபிக்கும் போது சொன்னார், இந்த பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் அப்படி ஃபுல் காஸ்பல் பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப்போடு இல்லை, இன்டர்நேஷ்னலும் சேர்த்திக்கும்னு அவர் தான் தீர்க்க தரிசனமாக சொல்லி அப்போ சொன்னார், நான் நீங்கள் அற்பமாக ஆரம்பிக்கிற இந்த ஊழியத்தை உலகத்தின் பல தேசங்களுக்கு போகிறதை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறத சொல்லி தான் அந்த ஐயா அங்கே சேர்த்தினார். அதன்படியே கர்த்தர் பிற்காலத்தில் நிறைவேற்றினார். இந்த இடக்காலம் தொடங்கி ஃபார்மலாக தொடங்கி ஒரு 2-3 வாரங்கள் சிறப்பாக நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 மாதம் வறட்சி. அங்கே மீட்டிங் ஒரு வாரம் நடத்துகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒரு 10, 50, 60 பேர்த்துக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி கடைசிக்கு ஒவ்வொரு வாசல் திறக்கும் போதெல்லாம் எண்ணுவார். 1, 5, 8 கேட்டது எண்ணிக்கை வராத போது, இவர் ஆயத்தப்படுத்தின அளவுக்கு எண்ணிக்கை வராத போது ஒரு வலி, ஒரு ஆதங்கம், அப்புறம் ஒரு தடுமாற்றம். ஒருவேளை தேவன் இதில் பிரியப்படலையா, அதனால தான் ஆண்டணும். அப்போ தான் டெமாசக்கரேன் பேசி சொன்னார், நீ எண்ணிக்கைகளை பார்க்காத, காலி இருக்கைகளை பார்க்காத, நான் சொல்கிறத மாத்திரம் நீ செய், இந்த ஊழியம் என்னுடையது. 14 மாதம் அவருடைய சுய ஞானத்திலையும் சுய பலத்திலையும் அதை கட்டி கொண்டு செல்ல முயன்றார். கடைசி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார். ஒரு கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், ஒரு டிசம்பர் 26ஆம் தேதி நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். தேவன் எனக்கு பதில் தராமல் இந்த மீட்டிங்கை நான் தொடர்ந்து நடத்துவதில்லைன்னு ஒரு முடிவோடு உள்ளார போயிறார். கர்த்தர் அன்னைக்கு இடைப்பட்டார். கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தார். இந்த ஊழியத்தை குறித்து என்ன செய்வாங்கிறத வெளிப்படுத்தினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த தரிசனம் இந்த ஊழியத்தை தாங்கி விரிவடை செய்து பலப்பட செய்து கொண்டு சென்னது. நமக்கும் அதே தான் ஒரே வழி. தரிசனத்தில் நாம் நிலைத்திருப்போமானால் அதுக்கு வேண்டிய தெய்வீக செயல்திறன் நம்மளிடத்தில் வெளிப்படும். அவருடைய பலத்தில் நாம் அசாதாரண காரியங்களை செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.